வணக்கம். நான் உங்கள் டாக்டர் நவசக்தி சுந்தர்ஜி பேசுறேன். இந்த பதிவு செய்யறேன். இந்த பொதுவா பாத்தீங்கன்னா இந்த அரசாங்க பதவிகள் அதிலே உயர்ந்த பதவியான இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் இந்த மாதிரி ஒரு பெரிய பதவிகளை வகிக்கக்கூடிய ஜாதகர்கள் யாரா இருப்பாங்க அப்படின்னா, முதற்தரமான யோகம் என்பது புதனாதித்ய யோகம் அவளுக்கு இருக்கும். புதனும் சூரியனும் சேர்ந்திருக்கும். சூரியன் நல்ல நிலையில் இருப்பார். சூரியன் ஒண்ணு உச்சம் பெற்றிருப்பார், இல்ல ஆட்சி பெற்றிருப்பார், இல்ல வேற ஏதோ ஒரு இடத்துல இருக்கார். அப்படி சொன்னா அந்த லக்ன பாவத்திற்கு நல்ல பாவத்தை பெற்று, இந்த சூரியனுடைய நிலை என்பது, சூரியனுடைய இடம் என்பது நல்ல பாவத்தை பெறும். இப்ப மேஷத்துக்கு சூரியன் எடுத்துட்டா சூரியனுடைய இடம் நல்ல பாவம், ரிஷபத்துக்கும் நல்ல பாவம், கடகத்துக்கும் நல்ல பாவம், கன்னிக்கு மட்டும்தான் கெட்டது. கன்னிக்கு தான் சூரியன் 12ஆம் அதிபதி, அவர் மறையணும். மறைஞ்சாதான் நல்லது. சூரியன் மறையணும், 6ல மறையணும், 8ல மறையணும், 12லயே மறையணும், ஆடி மாசத்திலேயே பிறக்கணும். இவாளுக்கு சிம்மத்துக்கு, கன்னி ராசிக்கு அப்படிதான் இருக்கணும். 12 கூடையவன் மறைஞ்சு போகணும், 12லயே மறையணும், இல்ல 6ல மறையணும், 8ல மறையணும். துலா ராசிக்காரர்களுக்கு எடுத்துட்டா சூரியனை பொறுத்த வரைக்கும் பாதகாதிபதி பாதகஸ்தானத்தை போனதுதான் ரொம்ப நல்லது. பாதகாதிபதி பாதகஸ்தானத்துக்கு போனுச்சுன்னா நல்லது துலா லக்கணக்காரர்களுக்கு. விருச்சிக லக்கணக்காரர்களுக்கு பாத்தீங்கன்னா சூரியன் இயற்கையாவே அவரே 10ஆம் அதிபதியாக வருகிறார். ரொம்ப சிறப்பு. விருச்சிக லக்கணக்காரர்களுக்கு ரொம்ப டாப் சூரியன் A1. அவர் பாத்தீங்கன்னா அந்த 11ஆம் அதிபதியாகிய புதனோட சேர்ந்து புதனாதித்ய யோகம் பெற்றால் நிச்சயமாக அரசு உத்தியோகத்தில் பெண்களா இருப்பார், மந்திரியா இருப்பாரு, பெரிய லெவல்ல இருப்பாங்க. பிரதம மந்திரியா கூட இருக்கலாம். புதன் சூரியனோட சேர்ந்தால் அந்த லெவலுக்கு கூட போகலாம். அதே போல தனுசுக்கு எடுத்துட்டோம்னாலும் படுத்தான். தனுசுக்கு எடுத்துக்கும் பொழுதும் பாத்தீங்கன்னா 10 குடையவனும் 9 குடையவனும் தர்மகர்மாதிபதி யோகத்தை கொடுக்கக்கூடியவர் தான் சூரியன். சூரியனும் புதனும் சேரும் பொழுது தனு லக்கணக்காரர்களுக்கு ரொம்ப பிரமாதமா இருக்கும், அட்டகாசமா இருக்கும். மகர லக்கணக்காரர்களுக்கு அவ்வளவு அரசாங்க உத்தியோகத்தில் பெரிய பதவிகளை அடைவதற்கான அந்த வாய்ப்புகள் கிடைக்காது. அப்படி கிடைக்கிறதா இருந்ததுன்னு சொன்னா அந்த சூரியன் மறைய வேண்டும். அவரே அட்டமாதிபதி, அவரே கெட்டவர் தான். அவர் கெட்டவர், கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம்னு அவர் கெட்டு போயிருக்கணும், மறைஞ்சிருக்கணும். மறைஞ்சதுன்னா சூப்பர். கும்ப லக்கணத்துக்கு கேட்க வேண்டாம். கும்பராசி கும்ப லக்கணத்துக்கு பாத்தீங்கன்னா சூரியன் 7ஆம் அதிபதி. அதுவே நிறைய அரசாங்க உத்தியோகத்துல பெரிய லெவலில் இருந்தவங்களை நான் பார்த்திருக்கிறேன். கும்பத்தை சேர்ந்தவாளும். இத்தனைக்கும் சனிக்கு சூரியனுக்கு பகைதான் இருந்தாலும் சூரியனும் அந்த அட்டமாதிபதியா பெற்றாரு சார் புதன். அப்ப 7 குடையவனும் 8 குடையவனும் அட்டமாதிபதி சேரலாமன்னா பலவிதமான சிரமங்களோடு, எதிர்பாராத கஷ்டங்களோடு அரசாங்க பதவிகளில் நீடிப்பார். அவ்வளவுதான். சரி, மீன லக்னம் எப்படி சார்? ஓஎஸ் சூப்பர். அது 6ஆம் அதிபதியே சூரியன் தான். அவ 6ஆம் அதிபதி அதுக்காக 8ல போய் மறைஞ்சு விட்டார் அப்படின்னா நல்லதுன்னு சொல்ல முடியாது. 8ல் மறைந்து நீச்சமாகி விட்டால் அது பிரயோஜனம் இல்லை. 6ஆம் அதிபதி 8ல் மறைந்து விட்டால் நல்லது. ஆனா நீச்சமா போனது நல்லது இல்லையே, அதனால அது நல்லதல்ல. 6ஆம் அதிபதி 6ஆம் பாவத்திற்கு 5ஆம் பாவத்திலே, லக்னத்துக்கு 10ஆம் இடத்திலே தனுசுல இருந்ததுன்னு சொன்னா பெரிய அரசு அதிகாரிகளாக இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இல்ல டைரக்டா என்ன பண்ணணும்னா அந்த 6ஆம் அதிபதி அப்படியே மறைஞ்சு போய் 12ல போய் உட்காரணும். எங்க கும்பத்துல போய் உட்காரணும். மீனத்துக்கு 12ல போய் உட்காரணும். அப்படி உட்கார்ந்ததுன்னா பரவாயில்ல. அதே துலாத்தில் உட்கார்ந்தால் நல்லதல்ல. நிச்சயமாக வேலை ஒழுங்கா பார்க்க மாட்டார். எவ்வளவோ படிச்சு பெரிய பதவியில் இருந்தா கூட அந்த ரிசைன் மட்டும் வந்துடுவார், ஏஎஸ் கொடுத்துட்டு வெளியே போயிடுவார். பார்க்க முடியாது இவரால. ரொம்ப சோதனைகள் வரும். இவ்வாறாக சூரியன் புதன் சேர்க்கை தான் ஒரு பெரிய பதவிகளில் கொண்டு போய் உங்களை அலங்கரிக்கக்கூடிய நிலையை புதனாதித்ய யோகம் தான் கொடுக்குது. அது எப்படி எல்லாம் கொடுக்குதுன்றத சொன்னோம். இது விரிவா நிறைய பேசலாம். அதை பத்தி
ஒரு சிறிய லெவல்ல ஒரு சிறிய ஒரு கருத்தாகவும் இதை மக்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக பதியப்பட்ட தகவல் தான் ஒழிய வேற ஒண்ணும் இல்லை. இந்த தகவல் உங்களுக்கு நிறைவாகவும் உங்களுக்கு பிடித்தும் இருக்கும் என்று நம்பி இந்த பதிவினை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.